வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண காமர்ஸ் எக்ஸாம், அதாவது 29/9/22 வந்து கண்டக்ட் பண்ண SIFT 1 எக்ஸாமினுடைய ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் 1 to 10 இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க்? வேர்ல்டு பேங்க்குனுடைய நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் ரெக்கார்டிங் த லெண்டிங் ஆப்ரேஷன், லெண்டிங் கடன் கொடுக்கறதுக்குல அதை பார்த்தினா கைடிங் பிரின்சிபல்ஸ் எது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் அசஸ்மெண்ட் ஆஃப் த ரீபேமெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லோன், இது அதனுடைய கைடிங் பிரின்சிபல்ஸில் இருக்கிறது. லெண்டிங் ஷுட் பி ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் எக்கனாமிக்கலி அண்ட் டெக்னிக்கலி சவுண்டு. எஸ், டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கக்கூடியதுக்கும் எக்கனாமிக்கலி திருப்பி தரக்கூடியது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹை ப்ரையாரிட்டி வேர்ல்டு பேங்க் கொடுக்கும். ஸோ இதுவும் அதனுடைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. லெண்டிங் ஷுட் பி எனபிள் எ கண்ட்ரி டு மீட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்டென்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட், அதுவும் இருக்கிறது. அதாவது அவங்களுடைய அந்நிய செலவு, நீங்கள் சொல்லக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதுக்கு வந்து அதை மீட் பண்ணக்கூடிய செலவுகளுக்கும் வந்து இந்த வேர்ல்டு பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்குறது. The bank does accept the borrowing country to spend the loan in a particular country. Does expect, பேங்க் டஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாரோயிங் கண்ட்ரி ஸ்பெண்ட் டு த லோன் இன் டூ பர்டிகுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காது. இதுதான் வந்து ராங். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து 4 ஏன்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு இது பார்த்தலாம். த வேர்ல்டு பேங்க் வந்து டஸ் நாட் இம்போஸ், எதையும் வந்து இம்போஸ் பண்ணாது. எதுக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் வேர் பாரோயிங் கண்ட்ரி ஷுட் பி ஸ்பெண்ட் த லோன், அந்த லோனை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அது வந்து எப்படி இருக்கக்கூடிய, அங்கே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லதாக இருக்கக்கூடியதுக்கும், எக்கனாமிக்கலி அண்ட் டெக்னிக்கலி ஃபெசிபிள் ஹை ப்ரையாரிட்டி இன் நேச்சர் இருக்கக்கூடியது, அப்புறம் அதனுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கண்டென்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் காஸ்ட் அதுக்கு மீட் பண்ணக்கூடியது, இப்படி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் அண்ட் என்ஷூர் பண்ணிக்கக்கூடியதாக வந்து வேர்ல்டு பேங்க் இருக்கும். பட் இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் வந்து கொடுக்கறதில்ல. பட் நம்மளோட இதில் என்ன கொடுத்துருக்குன்னா டஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங், அது எதையும் கொடுக்கறதில்ல. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 ரைட். Second question, portfolio approach to investing is primarily focused on which of the following? Diversification, value protections, return appreciation, risk optimization. ஸோ இதில் என்னென்னா ஆன்சர் பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஸ்லைட் பார்த்துட்டு வரலாம். ரிஸ்க் ஆப்டிமைசேஷன் aim to achieve the highest possible return for given level of risk or to be minimize the level of risk for the given level of return. இதுதான் வந்து, அதாவது ரிஸ்க் ஆப்டிமைசேஷன் மீனிங் என்ன, பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடியது இருக்கக்கூடிய அந்த கிவன் கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்க் லெவலில் மினிமைஸ் த அங்கே வந்து மினிமைஸ் பண்ணக்கூடியது லெவல் ஆஃப் ரிஸ்க்கு. தென் ரிட்டனை வந்து லெவல் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கப்பட்ட லெவல் ஆஃப் ரிட்டர்னில் ரிஸ்க் கம்மியாகவும் ஹையஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கில் எடுக்கக்கூடியது தான் ரிஸ்க் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. செலக்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் வேரியன் டிகிரிஸ் ஆஃப் ரிஸ்க், அதை வந்து எப்படின்னா அண்ட் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அண்ட் அதை வந்து கம்பைன் பண்ணும்போது அது வந்து அதனுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணுது அந்த போர்ட்ஃபோலியோ பேலன்ஸு. இதற்காக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய வேரியஸ் டெக்னிக்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது அசட் அலோகேஷன் சொல்லக்கூடியது விச் இன்வால்வ்ஸ் டிவைடிங் த இன்வெஸ்ட்மெண்ட் அமாங் த டிஃப்ரெண்ட் அசட்ஸ். அதுதான் அசட் அலோகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அசட் கிளாஸில் வந்து வைக்கிறது. அதாவது ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கேஷ் இப்படி டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுல டைவர்சிஃபை பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கிறது தான் வந்து டெக்னிக்ஸ். அவங்க ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸாக அதே இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ரிஸ்க் ஆப்டிமைசேஷன். அப்ரோச் டு இன்வெஸ்டிங் ப்ரைமர்லி ஃபோக்கஸ்டு எப்படின்னா ரிஸ்க் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடியதா, அதாவது கொடுக்கப்பட்ட ரிஸ்கில் நிறைய ரிட்டர்னும் அதே மாதிரி அந்த கொடுக்கப்பட்ட ரிட்டர்னை வந்து கம்மியான ரிஸ்க்லையும் எடுக்கிறது தான் வந்து ரிஸ்க் ஆப்டிமைசேஷன் சொல்கிறது. தென் SEBI skin in the game rule applicable to which of the following financial intermediate? Merchant bankers, financial advisor, mutual funds, brokerage. இதில் எதுனா SEBI skin இந்த அப்படி சொல்லக்கூடிய ஸ்கின் இந்த கேம் ரூல் சிபியினுடையது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஸ்கீம். அதாவது இந்த ரூல் படி மேண்டேட் ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 1% ஆஃப் த அமௌண்ட் ஸ்கீம் ஆர் அல்லது 50 lakhs. இதில் எது அந்த லோயஸ்ட் அமௌண்ட்டாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில், அப்போ இந்த ரூல்ஸ் வந்து ஸ்கின் இந்த கேம் ரூல் வந்து மேண்டேட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட் ஹவுஸ் ஆர் அலைன்ட் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் இந்த ஸ்கீம் என்ஷூர் பண்ணிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து சிபியினுடைய நியூ ரூல்ஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்கின் இந்த கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். Fourth question, concentration of the all marketing efforts on the small but specific and well-defined segment of population is called. அதாவது மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் வந்து ஸ்மால் இருக்கக்கூடியது பட் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லக்கூடியது வெல் டிஃபைன்டாக இருக்கக்கூடிய செக்மெண்ட் பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிச்சி மார்க்கெட்டிங், பிரான்சிசிங், அம்பூஸ் மார்க்கெட்டிங், வைரல் மார்க்கெட்டிங் இது கொடுத்துருக்குது. இதில் வந்து நிச்சி மார்க்கெட்டிங்கிறது இதனுடைய ஆன்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் செக்மெண்ட். ஒரு இவ்வளோ பெரிய டோட்டல் மார்க்கெட் இருந்தால் அதில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் அது வந்து நிஷி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் படி அது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. இதற்கு வந்து அவங்க மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட், ப்ரைஸ் அண்ட் ப்ரமோஷன் பிளேஸ் இதை வந்து மீட் அவங்களுடைய நீட் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் கஸ்டமருடைய நீட்ஸை வந்து இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் மூலமாக வந்து கரெக்டாக வச்சு அந்த செக்மெண்ட்குள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சின்ன செக்மெண்ட்குள்ளே கொடுக்கக்கூடியது, அவங்கள மட்டும் அந்த தேவைப்படுற அந்த கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடியது வந்து நிச் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். Then question number 5, a company does not include the value of skills gained by its employee from training programs in its annual financial statement. Which one of the following accounting concept is being applied in this case? அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட் பற்றி கேட்டிருக்குது. does not include value of skills gained by its employee. எம்ப்ளாயியுடைய ஸ்கில்ஸ் இது வந்து does not include அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் ஃப்ரம் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இட் ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிக்கிறது. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட், ரெவன்யூ ரெகக்னிஷேஷன், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இதில் எது அப்படின்னு சொன்னோம்னா இது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஏன்னு சொன்னோம்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் இஸ் அக்கௌண்டிங் பிரின்சிபல். அது வந்து ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கிற இந்த மானிட்டரி டேர்ம்ஸில் வந்து ஆல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் ஆகியிருக்கணும். மானிட்டரி டேர்ம்ஸ் ஆர் ரெக்கார்டட் இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அது மட்டும்தான் வந்து இதில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில். அது வேல்யூ ஸ்கில்ஸ் கெயின் பை எம்ப்ளாய்டு ஃப்ரம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் கான் பி எக்ஸ்பிரஸ் இன் மானிட்டரி டேர்ம். அதை வந்து நம்ம மானிட்டரி டேர்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆட் ஆகாது அப்படிங்கிறது மணி மெஷர்மெண்ட் கான்செப்டினுடையது. த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. EBIT 35 lakhs, 15% டேர்ம் லோன், 50 lakhs, ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் ஃப்ரம் பேங்க் 20%, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் 30 lakhs கொடுத்துருக்குது. 100% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ₹10 lakhs, பப்ளிக் டெபாசிட் அக்செப்டட் அட் 14 ₹15 lakhs. விச் ஒன் among following is the interest coverage ratio for the கம்பெனி? இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கு சம் போட்டு பார்த்துடலாம். ரேஷியோனுடைய ஃபார்முலா EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி வேணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு வேணும். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் லோன் எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 50% டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே கால்குலேட் 15 lakhல கால்குலேட் பண்ணி 7.5 lakhsன்னு வச்சுக்கோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 20 கொடுத்துருக்கிறது. எதில் 30 lakhsல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை 6 lakhsன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பப்ளிக் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 40%. 50 lakhsல போட்டோம்னா ₹2.1 lakhsன்னு இருக்குது. இப்போ டோட்டலாக எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த மூணையும் நம்ம வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அது 15.6 lakhs அப்படி இருக்கக்கூடியது. இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வேணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூட்டிலைசிங் பண்ணியிருக்கோம். டோட்டல் EBIT கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய இதில் EBIT 35 lakhs. ஸோ அதை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இங்கே இருக்க பாருங்க, இதுதான் இது மூணும் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சது. இங்கே போட்டிருக்கக்கூடியது ஆட் பண்ணி வச்சுருக்கோமா, அது வந்து 15.6ங்கிற இதையே கீழே போட்டிருக்கோம். டிவைடட் பண்ணால் 2.2436, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2.24ங்கிறது வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 2.24. The next question, 7th question. Which section of the Indian Companies Act 2003? Companies Act 2003. Among the following provides for the appointment for the first auditor by the board of directors. அதாவது appointment of first auditor by board of directors within 1 month of the date of registration பண்ணி 1 மாதத்துக்குள்ள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய அந்த ஆடிட்டர்ஸ் வந்து எந்த செக்ஷன்ஸ்க்கு கீழே கம்பெனிஸ் ஆக்டில் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது கொஸ்டினில். ஸோ அதனுடைய செக்ஷன் என்னென்னா 139(6) செக்ஷன் 139(6) கம்பெனிஸ் ஆக்ட் 2013.
அதாவது the section of Indian companies has provided for the appointment of first auditors by board of directors within 1 month dated registration company is in the answer. This section requires the board of directors to appoint first auditor of company who shall hold the office until the conclusion of first annual general meeting of the company. அவர் வந்து annual general first meeting வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இருப்பார். After the conclusion of first annual general meeting, the auditor shall be appointed by the members of the company. அதாவது ஃபஸ்ட் இருக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடியவங்க வந்து 139(6)ங்கிற இந்த செக்ஷனில் இருக்காங்க. இவங்க வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் இருப்பாங்க. 1 மந்த்துக்குள்ளே இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனினால இந்த ஆடிட்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. The next question, 8th. When the incoming partner can't bring the premium for goodwill, then the necessary adjustment for goodwill is done through which one of the following? இன்கமிங் பார்ட்னர் கான்ட் பிரிங் ப்ரீமியம். அவர் எந்த ப்ரீமியமும் கொண்டுட்டு வரல குட்வில்காக. நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட் குட்வில் இஸ் டன். கொண்டு வராத சூழ்நிலையில் ஓல்ட் பார்ட்னர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது வந்து எந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த நியூ பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்லைட் பார்த்தாலாம். குட்வில் இஸ் த இன்டான்ஜிபிள் அசட். அதாவது டேஞ்சபிள் இல்லை, இன்டான்ஜிபிள் அசட். அது வந்து பார்க்கக்கூடிய அசட்டாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி டேபிள், சேர், அசட், ஹவுஸ், கம்பெனி, இந்த மாதிரி எல்லாம் வந்து பில்டிங்ஸ் இப்படியெல்லாம் இல்லாமல் அது இன்டான்ஜிபிள் அசட். அது ஒரு வேல்யூ பேஸ்டு ஆன் ரெப்புடேஷன் மூலமாக வரக்கூடியது. கஸ்டமர் பேஸ், அதை நான் குவான்டிஃபைபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதன் மூலமாக வரக்கூடியது தான் குட்வில் அப்படின்னு சொல்கிறது. வென் நியூ பார்ட்னர் ஜாயின் த பார்ட்னர்ஷிப், த வேல்யூ ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில் நீட் டு அட்ஜஸ்டட். அவங்க வந்து வரும்போது நம்ம இந்த குட்வில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது கம்பல்சரியாக இருக்குது. நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், அவங்களும் வந்து அதற்கு ஒரு கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நம்ம அவங்க வந்தோட்டுமே இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேல்யூ பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்னஸினுடைய இதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட்டை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளே வரணும். இன்கமிங் பார்ட்னர் கான்ட் பிரிங் ப்ரீமியம், அவங்க அந்த ப்ரீமியத்தை கொண்டு வராட்டினால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் இஸ் மேட் பை ரெடியூசிங் த கேபிட்டல் ஆஃப் த நியூ பார்ட்னர். அதாவது கேபிட்டல் அவர் கொண்டுட்டு வரதுலேருந்து ரெடியூஸ், ஆப்போசிட்டாக வந்து நியூ பார்ட்னர்ஸ் பை ஹேர் ஷேர் ஆஃப் த குட்வில் வேல்யூ. அந்த குட்வில் வேல்யூ கவரை அவங்களுடைய கேபிட்டல் கொண்டு வர கேபிட்டலேருந்து அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். இது எங்கே பண்ணோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த நியூ பார்ட்னர். கேபிட்டல் அக்கௌண்ட் நியூ பார்ட்னருடைய இது எப்படி இருக்கும்னா பார்ட்னர்ஸினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதனுடைய ஆன்சர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்விக்கி நிக்கட் டிமாண்ட் கர்வ் மாடல் டு எக்ஸ்பிளைன் த ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் ரிலேட்ஸ் டு விச் டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸ்விக்கி நிக்கட் டிமாண்ட் கர்வ் மாடல் வந்து ஓலிகோபோலியோட மாடல். ஸோ நம்ம இதனுடைய ஆன்சர் பார்த்தோம்னா இந்த நிக்கட் டிமாண்ட் கர்வ் மாடல்ஸ் என்ன சொல்லுதுன்னா இஸ் ஸ்விக்கினுடையது ஓலிகோபோலி வில் பேஸ் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ். அதற்கு வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். காம்படிட்டர்ஸ் ஆர் அன்லைக்லி டு ரைஸ் தயர் ப்ரைஸ். அவங்களுடைய வந்து ப்ரைஸ் அவங்க ரைஸ் பண்ணும்போது இந்த டிமாண்ட் கர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அது கீழே உடஞ்சி விழுக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி போய்ட்டுருக்கிற கர்வ் வந்து கீழே விழுற மாதிரி ஆயிடும். ஸோ காம்படிட்டரை மேட்ச் எனி ப்ரைஸ் கட்ஸில் அவங்க வந்து இருப்பாங்க. அதனால அப்படி அந்த கர்வ் வந்து கீழே வந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த டிமாண்ட் கர்வ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேஞ்சை, டிமாண்டினுடைய ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. அதாவது டிமாண்ட் எலாஸ்டிக் ஃபார் ப்ரைஸாக இருக்கும்போது இப்படி இருந்துச்சுன்னா அதே இன்எலாஸ்டிக் ப்ரைஸ் ஆகும்போது இப்படி கர்வ் கீழே வந்துடுது. அது வந்து ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இப்படி இருக்க முடியுங்கிறத வந்து ஓலிகோபோலிஸ்டிக் ஃபேமிலி வந்து கர்வை வந்து க்ரியேட் பண்ணிடுது. ஸோ இந்த மாடல் வந்து இந்த ஓலிகோபோலிஸ்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அசம்ஷன் ஃபார் கன்சியூமர் பிஹேவியர். எக்கனாமிக்ஸ் போர்ஷன்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஆர்டினல் யூட்டிலிட்டி தியரி அதை பேஸ் பண்ணது எதுன்னு கேட்டிருக்குது. ஸோ நம்ம ஆர்டினல் யூட்டிலிட்டி தியரியோட அசம்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி கன்சியூமர் பிஹேவியர் பார்த்தோம்னா ரேஷனாலிட்டி, ஆர்டினல் யூட்டிலிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் யூனிஃபார்மிட்டி ஆஃப் சாய்ஸ், நான் சாட்டிட்டி, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் இதனுடைய அசம்ஷனாக இருக்கக்கூடியது. அதாவது கன்சியூமருடைய டிசைர் அண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்குதா, அது வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடுங்கிற மீனிங் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிமாண்டுங்கிறது வந்து நமக்கு சொல்கிறது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னா ரேஷனாலிட்டி ஆஃப் கன்சியூமர் அதனுடைய அசம்ஷன் நமக்கு கேட்டிருக்கிறது நாட்னு. ஸோ இது அசம்ஷனில் இருக்குது. யூட்டிலிட்டி ஒன்லி ஆர்டினலி மெஷரபிள், எஸ். டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்மிஷன் அதுவும் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நாட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ
ஆப்ஷன் நம்பர் 3 இதனுடைய இந்த கொஸ்டினுடைய ஆர்டினல் யூட்டிலுடைய அசம்ஷன் இல்லைங்கிறதுடைய ஆன்சர் இது. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.